பேலியோ டயட். இன்னைக்கு நம்ம தேங்காய் சுண்டல் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். இப்போ வந்து தேங்காய் நான் ஒரு பட்டை தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன், பெருங்காயம் ஒரு சிட்டிகை, அதுக்கப்புறம் வந்து இஞ்சி ஆப்ஷன் தான், வேணுங்கிறவங்க பிடிச்சிருந்தா போட்டுக்குங்க நீங்கள். இஞ்சி சின்ன துண்டு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை இருந்தால் நீங்கள் கருவேப்பிலை போட்டுக்கோங்க, எங்களுக்கு கிடைக்கலைங்க. அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கலாம். ஒரு பேனில் நம்ம அடுப்பில் வச்சுட்டு நல்லா ஒரு டீஸ்பூன் நீங்கள் ஆலிவ் ஆயில், இல்லை உங்களுக்கு நெய், இல்லை உங்களுக்கு பட்டர் வேணும்னா நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் ஆலிவ் ஆயில் போட்டிருக்கேன் 1 டீஸ்பூன். அதில் கடுகு பெருங்காயம் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வச்சுருக்க பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி தழை, இதோட நீங்கள் கருவேப்பிலை வச்சுருந்தா கருவேப்பிலை கூட போட்டுக்கலாம். இப்போ அதில் மேலே போட்டிருக்கேன். மேலே தாளிச்சதை மேலே போட்டதுக்கப்புறம் அதை வந்து ஸ்பூன் வச்சு நீங்கள் கிண்டிக்குங்க. இப்போ நம்மளுக்கு தேங்காய் சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு